ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் பார்க்க வேண்டிய டாபிக் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அண்டர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா நிறை குறை போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அப்படின்னா இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு. ஸோ நிறைகுறை போட்டியில் இறுதிநிலை உற்பத்தி திறன் கோட்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். In diagram 6.2, the factor pricing under the imperfect competition is presented. அதாவது இந்த டயக்ராம் 6.2ல் நம்ம பார்க்கக்கூடியது எப்படின்னா, நிறைக்குறை போட்டியில் காரணியுடைய ஃபேக்டர்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், காரணின்னு சொல்லியிருக்கோம். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த உற்பத்தி காரணிகள். ஸோ அந்த காரணியினுடைய விலை தீர்மானத்தை பற்றி தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏஎஃப்சி இஸ் ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கர்வ். இப்போ ஏஎஃப்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்பிள் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி ஆவரேஜ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டு, ஃபேக்டர்னா காரணின்னு அர்த்தம். ஸோ காரணியினுடைய சராசரி செலவு கோடு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இட் ரெப்ரசன்ட் த ப்ரைஸ் பே டு த ஃபேக்டர்ஸ். அது எதை குறிக்குது? ஏஎஃப்சிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரணிகளுக்காக வழங்கப்படுகின்ற அந்த விலையை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். It increases as the number of factors demanded by the employer increases. அதாவது உற்பத்தியாளருக்கு காரணியுடைய ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உற்பத்தியாளருக்கு உற்பத்தி காரணிகளுடைய தேவை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். As AFC rises, the MFC lies above AFC. ஸோ ஒருவேளை ஏஎஃப்சியை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எம்எஃப்சி அப்படின்னு பார்க்கும்போது மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் இல்லையா. ஸோ இறுதிநிலை என்னது காரணி செலவு கோடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு மேல் நோக்கி, அதாவது ஏஎஃப்சியை விட எம்எஃப்சி அதுக்கு மேல் நோக்கி செல்லக்கூட கோடாக அது அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதை ஏஎஃப்சிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அந்த டாட்டா வச்சுருக்காங்க இல்லையா, எம்எஃப்சி கோடு இருக்குது. ஏன்னா ஏஎஃப்சியுடைய அந்த உற்பத்தியாளர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எம்எஃப்சியும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் ரெப்ரசன்ட் த மார்ஜினல் காஸ்ட் பே டு த ஃபேக்டர்ஸ் அட் த பாயிண்ட் கியூ. எம்எஃப்சி ஈக்குவல் டு எம்ஆர்பி. கியூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கியூங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அதாவது அந்த எம்ப்ளாயர், அந்த தொழிலாளர் பெற்ற உச்ச லாபம், அதுதான் அந்த கியூங்கிற பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த எம்எஃப்சியும் எம்ஆர்பின்னு ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, கீழ் நோக்கி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த எம்எஃப்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி, இந்த ரெண்டு கோடு ஜாயிண்ட் ஆகிறது அதாவது அதுதான் கியூங்கிற பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாயிண்டில் தான் அந்த எம்ப்ளாயர் என்ன சொல்கிறாங்கன்னா டு அட்டைன்ஸ் ஹிஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அண்ட் ஸோ ஹி ஸ்டாப்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த ஃபேக்டர் அட் த பாயிண்ட். ஏன்னா இந்த கியூங்கிற புள்ளியில் தான் எம்எஃப்சியும் எம்ஆர்பியும் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புள்ளியில் தான் அந்த உற்பத்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகபட்ச லாபத்தை அவங்க பெறாங்க அப்படின்னு சொல்லலாம். தென் பட் த ஆவரேஜ் காஸ்ட் பெய்ட் இஸ் NRSO அண்ட் த ஆவரேஜ் ரெவன்யூ அப்டைன்ட் இஸ் NQROP. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புள்ளியில் அதிகமாக காரணிகளை நம்ம இது பண்ணும்போது வேலைக்கு அமர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய சராசரி செலவுன்னு பார்க்கும்போது NR அப்படிங்கிற அளவில் அவங்களுக்கு என்னது சராசரி செலவு இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த காரணிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்க NQ. ஸோ NQங்கிற அளவு வருமானம், NRங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த டோட்டல் ரெவன்யூனா மொத்த வருமானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அப்டைன் த NQPO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் ஒரு காரணியோட மொத்த வருமானத்தோட அளவு பார்த்திங்கன்னா NQPO. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மொத்த வருவாயினுடைய அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ஃபோர் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பர் யூனிட் ஆஃப் எ ஃபேக்டர் இஸ் RQ. ஒருவேளை இந்த ஒவ்வொரு காரணிகளில் இருக்கக்கூடிய அளவு ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்னது சுரண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுரண்டப்பட்டால் அப்போ அதோடைய அளவு எதுக்கு சமமாக இருக்குன்னா ON, அதாவது RQங்கிற அளவில் பார்த்திங்கன்னா சுரண்டப்பட்டதுனா ஏமாற்றப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய மொத்த காரணி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ON அப்படிங்கிற அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் த டோட்டல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இதில் சுரண்டலுடைய அளவு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க RQPS. இதுதான் இந்த ஷேடட் பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சுரண்டலுக்கு பிறகு அந்த எம்ப்ளாயருக்கு கிடைச்சக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லி இது இந்த அளவுக்கு அவங்க சுரண்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க. NQ அப்படிங்கிற இடத்துல வருமானம்,
இந்த இடத்துல ஆர்கியூங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது என்ஆருங்கிறது செலவு, என்கியூங்கிறது வருமானம். ஸோ வருமானத்தை விட செலவு குறைவு தான். ஒருவேளை இதில் ஏதாவது ஏமாற்றங்கள் சுரண்டப்பட்டால் என்ன ஆகக்கூடியது, லாஸ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ thus the under imperfect competition factor is exploited at the equilibrium position. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைக்குறை போட்டியில் பார்த்தீங்கன்னா சமநிலை உற்பத்தி காரணி கண்டிப்பாக சுரண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தியரியினுடைய குறைபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன் ரியாலிட்டி இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் நாட் ஹோமோஜீனியஸ். நடைமுறையில் உற்பத்தி காரணிகளின் ஒருமித்த தன்மை, இது ஒரே தன்மை கொண்ட பொருட்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இன் ப்ராக்டிஸ் த ஃபேக்டர் கே நாட் பி சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் ஈச் அதர். காரணிகள் ஒன்றுக்கொண்டு பதிலீடு செய்ய முடியாது, செய்து கொள்ளாது அப்படின்னு சொல்லலாம். திஸ் தியரி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன் த லாங் ரன். இந்த கோட்பாடு வந்து நீண்ட காலத்துக்கு தான் பொருந்தும். இட் கே நாட் பி அப்ளைட் இன் த ஷார்ட் ரன். குறுகிய காலத்துக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லலாம். ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்ட் இஸ் த ப்ரைஸ் ஆர் ரிவார்ட் given for the use of land or house or machine to the owner. ஸோ உற்பத்தியாளர்கள் வந்து இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கோ இல்லைன்னா வீடை பயன்படுத்துவதற்கோ இல்லை நிலத்தை பயன்படுத்துவதற்கோ இதுக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த வெகுமதி ரிவார்டு தான் வந்து பார்த்தா அந்த சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையாளர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம வெகுமதி தான் வாரம்னு சொல்கிறோம். பட் இன் எக்கனாமிக்ஸ் ரெண்ட் ஆர் எக்கனாமிக் ரெண்ட் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப். ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்ட் வாரம்ங்கிறது அல்லது பொருளியல்ல வாரம் அப்படின்னு இல்லை பொருளாதார வாரம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் த பேமெண்ட் மேட் பை த டெனன்ட் டு ஹிஸ் லேண்ட்லார்ட்ஸ் ஃபார் த யூஸ் ஆஃப் த லேண்ட் ஒன்லி. ஆனால் வீடுக்கோ இயந்திரங்களுக்கோ கொடுக்கக்கூடிய வெகுமதி அல்ல எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிலத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த டெனன்ட், அந்த வாடகை குத்தகைதாரர்கள் இருக்காங்க இல்லையா, நிலத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை தான் வந்து வெகுமதி அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுதான் ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். ரிகார்டோடைய அதாவது வார கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. த கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட் இஸ் கால்ட் ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட். ஸோ இது ஒரு தொன்மையான ஒரு கோட்பாடு. இந்த தொன்மையான கோட்பாடை வந்து ரிகார்டோவினுடைய தொன்மை கால கோட்பாடுன்னு இதை வர்ணிக்கிறாங்க. டேவிட் ரிகார்டோ தான் இதுக்கு அதிகமாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு டீட்டெயிலாக. ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட் அஸ்யூம்ஸ் தட் ஃபாலோயிங். இதோடைய எடுகோள்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேண்ட் டிஃபர்ஸ் இன் ஃபெர்டிலிட்டி. நிலத்தினுடைய வளம் வேறுபட்டது, மாறக்கூடிய தன்மை உடையது. த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். வேளாண்மையில் இது குறைந்த செல் விளைவு விதியினுடைய அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ரெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபெர்டிலிட்டி அண்ட் லொக்கேஷன் ஆஃப் லேண்ட் அப்படின்னு. நிலத்தினுடைய வளம் அதோடைய அமைவிடம் பொறுத்து தான் அந்த அதுக்கான வாரம் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. த தியரி அஸ்யூம்ஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா நிறைவு போட்டி இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன்ஸ் ஆஃப் லாங் பீரியட். நீண்ட காலத்துக்கு இது அடிப்படையாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். there is existence of marginal land or no rent land அப்படின்னு சொல்லி இறுதி நிலை நிலம் அல்லது வாரமில்லா நிலம் அப்படின்னு இதுக்கு சொல்கிறாங்க. land has certain originally indestructible powers அப்படின்னு சொல்லலாம். நிலங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே உண்மையானது, அதை அழிக்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம். land is used for cultivation. நிலங்கிறது விவசாயத்துக்கு மட்டும்தான், வேளாண்மைக்கு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதிகமாக வளமுள்ள நிலங்கள் வந்து முதல்ல பயிர் செய்ய தான் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரெண்ட் இஸ் தட் போர்ஷன் ஆஃப் த ப்ரொடியூஸ் ஆஃப் த எர்த் விச் இஸ் பெய்டு டு த லேண்ட்லார்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் த ஒரிஜினல் அண்ட் இன்ஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் ஆஃப் த சாயில். இது டேவிட் ரிகார்டோ என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரங்கிறது நிலத்தினுடைய உண்மையானது, அதை அழிக்க முடியாது, அதனுடைய சக்திகளை பயன்படுத்தி கொள்வதற்காக நிலத்தின் விளைச்சல் ஒரு பகுதியை நில உரிமையாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு வெகுமதி தான் ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தியரினுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாருன்னா, assume that some people go to newly discovered island and settle down there. There are 3 grades of land, namely A, B and C is that land. A is being the most fertile, B is less fertile and C is the least fertile. They will first cultivate almost fertile land available. Since the land is abundant and idle, there is no need to pay rent as long as such a best lands are freely available. Given the certain amount of labor and capital, the yield per acre on A grade land is 40 bags of paddy. அதாவது இந்த பேரல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு ஐலண்ட், ஒரு தீவு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான நிலங்கள் இருக்குது, ஏபிசின்னு. ஏங்கிற நிலம் நல்ல வளமிக்க நிலம்,
பிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஏயை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது குறைவான வளமுடையது, சிங்கிறது ரொம்ப குறைவான வளமுடைய நிலம். ஸோ இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு மக்கள் கொஞ்சம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தீவுக்கு போகிறாங்க. சரி, அவங்க அங்கேயே செட்டில் ஆகுறாங்கும்போது அந்த ஏங்கிற நிலத்தை முதல்ல அவங்க பயன்படுத்துறதுனால அந்த நிலம் ஏற்கனவே வளமிக்க நிலமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு உற்பத்தியினுடைய அளவு அதிகரிக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 மூட்டை நெல்லை அவங்க பயிர் செய்கிறாங்க. ஏன்னா வளமிக்க மண் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அங்கே 40 மூட்டை அவங்களால உற்பத்தி செய்ய முடியுது. அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு குரூப் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு குரூப் வராங்க. அவங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யுது, உணவு உற்பத்தினுடைய அளவு அதிக தேவைப்படுது. அப்போ பீங்கிற லேண்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அந்த பீங்கிற லேண்டுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் தரம் குறைவு தான் ஏஐ விட கம்பேர் பண்ணும்போது. அதுதான் இப்போ இந்த பேராகிராஃபில் சொல்ல போகிறாங்க. சப்போஸ் another group of people goes and settle down in the same land after some time. Hence, the demand for agricultural produce will increase. The most fertile lands A grade alone cannot produce all the food grains that are needed on account of the operations of the law of diminishing returns. So, the less fertile lands B grade will have to be brought under the cultivation in order to meet the growing population for the same amount of labor and capital employed in A grade land. The yield per acre on B grade land is 30 bags of paddy. The surplus of 10 bags per acre appears on A grade land. This is economic rent or A grade land. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பி கிரேட் வந்து நல்ல ஏ கிரேடில் எத்தனை பேர் வேலை செஞ்சாங்களோ என்னென்னலாம் அவங்க யூஸ் பண்ணாங்களோ அதே மெத்தடில் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய உற்பத்தியுடைய அளவு வந்து 30 பேக்கு தான், வந்து 30 பேக் அளவுக்கு தான் இவங்களால நெல் உற்பத்தி பண்ண முடியுது. ஏன்னா அதுக்குரிய காரணம் என்ன, அந்த நிலத்தினுடைய வளம் அதுதான். அப்போ இதில் 10 மூட்டை அவங்களுக்கு என்ன ஆகுது, லாஸ் இல்லையா. அப்போ அந்த ஏங்கிற காரணத்தில் ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டைகள் உபரியாக எக்ஸஸாக சர்ப்ளஸ்னால் எக்ஸஸாக கிடச்சது தான் அந்த ஏங்கிற நிலத்திற்கான பொருளாதார வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த நிலத்துக்கு கிடைச்ச வெகுமதி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் திரும்ப இன்னொரு குரூப் வருது, சிங்கிற குரூப்பு. Suppose yet another group of people goes settle down in the same island. அந்த லீஸ் சிங்கிற லேண்டை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏபி இவங்கெல்லாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்களோ அதே மெத்தட் தான் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா 20 பேக் மட்டும் அளவுக்கு தான் அவங்களால உற்பத்தி செய்ய முடியுது. பார்க்கலாம். Then so the least fertile land C grade will have to be brought under cultivation for the same amount of labor and capital. அதே அளவு தான். The yield per acre on C grade land is 20 bags paddy. The surplus of A grade land is now raised to 20 bags. 40 minus 20. இவங்களால 20 தான் உற்பத்தி பண்ணுது. அப்போ அந்த நமக்கு 20ங்கிறது எக்ஸஸ் இல்லையா, அந்த ஏ கிரேட். அப்போ அதுதான் வந்து எக்கனாமிக் ரெண்ட், பொருளாதார வாரம்னு சொல்கிறாங்க. த சர்ப்ளஸ் ஆஃப் பி கிரேடு அவங்க வந்து இப்போ வந்து 30லேருந்து 20 கழிச்சு இவங்க 10 இருக்கு இல்லையா, அந்த 10ங்கிறது தான் பியோடைய எக்கனாமிக் வாரம் அப்படின்னு சொல்லலாம். In the above the illustration, C is a grand. அப்போ production cost of production is equal just to the price of it produced and therefore does not yield any rent. ஏன்னா இப்போ சிங்கிற நிலத்தில் பார்த்தீங்கன்னா 20 மூட்டை தான் கிடைக்கிது. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இதில் எந்த விதமான வாரம் ரெண்ட் அதில் எதுவுமே இருக்காது, ஏன்னா ஈக்குவலாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ C grade land is called the no rent land or marginal land. Therefore no rent, நிலமில்லா வாரமில்லா நிலம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. Therefore, no rent land or marginal land is a land in which cost of production is just equal to the price of the produce. உற்பத்திக்கும் அந்த விலைக்கும் அது சமமாக இருந்ததுனால இதுலேருந்து எந்த கூடிய வாரமும் இதுலேருந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ திஸ் லேண்ட் ஆஃப் yields rent is called the intra-marginal land. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள் இறுதிநிலை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக போயிடுது, இதில் ரெண்ட்டு கிடையாது. Therefore, the rent of indicates a differential advantage of the superior land over the marginal land அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ரிகார்டிங் பீரியடோட டேப்லர் காலம் ஏபிசி, அந்த 3 நிலம் அவங்க உற்பத்தி செஞ்ச பேகு சர்ப்ளஸாக எவ்வளோ அவங்க உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இதோட இந்த டயக்ராமுடைய இது பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 வகையான நிலம் இருக்குது. சிக்கு ரெண்ட்டு கிடையாது. பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் 10 பேக்ஸ் தான் அவங்களால குறைச்சி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்போ ஏ கிரேடில் பார்த்தீங்கன்னா 20 பேக்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் 6.3 எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் வேரியஸ் கிரேட்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஈல்டு பர் ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு ஓஏ ஏபி பிசி அப்படிங்கிற கிரேட் லேண்ட் இருக்குது. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேடுன்னு இருக்குது. The application of equal amount of labor and capital
on each of them gives the yield represented by rectangles standing just above the respective bases. The C grade land is a no rent. C gradeக்கு no rent இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வாரமில்லா நிலங்கள் இருக்குது. ஏவு பியும் கம்பேர் பண்ணும்போது இறுதிநிலை வாரமில்லா அதாவது இன்ட்ரா மார்ஜினல் லேண்ட்ஸு குறுக்கு வெட்டு நிலம்னு கூட இதை சொல்லுவாங்க. இது சி கிரேட் லேண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆர்டர் ஆஃப் த கல்டிவேஷன் ஃப்ரம் மோஸ்ட் ஃபெர்டைல் டு லீஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கலி லாங். முதலில் வளம் பொருந்திய நிலத்துக்கும் பின்னர் வளம் குறைந்த நிலத்துக்கும் எவ்வாறு இருக்குங்கிறது இதை வரிசைப்படுத்துவதே தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. Then this theory assumes that rent does not enter into the price. அதாவது இது வாரங்கிறது பார்த்தீங்கன்னா விலையில் சேராது, ஆனால் வாரங்கிறது விலையோடு சேர்றது. பட் ரியாலிட்டி ரெண்ட் என்டர்ஸ் இன்டு த ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.